பிரைஸ்தலாட் கத்தப்பீமா தேவ பிள்ளைகளே. இதனால பார்த்தீங்கன்னா சத்ருவாகிய சாத்தானுக்கு அநேக பேர்கள் உண்டுங்களாம். அவன் யார் தெரியுங்களா? சத்ருவாகிய பிசாசு பொய்யன்களாம். பொய் மட்டும் இல்லைங்களாம், பொய்க்கு பிதாவா இருக்கானுங்களாம். அது மாத்திரமல்ல, பாவம் செய்ய அவன் தான் தூண்டுகிறவங்களாம். பிசாசினால் பிறந்தவன் பாவம் செய்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாம ஆதி முதல் அவனுடைய வேலையே அதான்ங்களாம். பிசாசுன்னா பாவம் செய்ய தூண்டுவானாம். ஆண்டவன் அதை அழிப்பதற்காகவே, அந்த பிசாசின் கிரிகளை அழிப்பதற்காக தான் உலகத்துக்கு வந்தார்களாம். அவன் என்ன பண்ணுவான்? பாவம் செய்ய தூண்டுவான்களாம். அவன் பேர் பாவம் செய்ய தூண்டுகிறவன். அது மாத்திரமல்ல, பார்த்தீங்கன்னா குற்றப்படுத்துவானாம். அவன் பேர் குற்றப்படுத்துகிறவன்களாம். அது இல்லாம மனுஷனுக்குள்ள இடம் பிடிக்க பார்ப்பானாம். எந்த விதத்திலையாவது ஆண்டவர் நமக்குள்ள ஆலயமா இருக்க நமக்குள்ள கர்த்தர் வாசம் செய்கிற இடத்துல சாத்தா இடம் பிடிக்கின்றதுக்காக சில உலக காரியங்களை குறித்து எப்படியாவது இடம் பிடிக்கணும்னு பார்ப்பாங்களாம். மனுஷனுக்குள்ள இடம் பிடிக்க பார்ப்பாங்களாம். குற்றம் சாட்டுகிறவங்களாம், பொய்யன்களாம், பொய்க்கு பிதாங்களாம். அது மாத்திரம் இல்லை, பார்த்தீங்கன்னா மனுஷ கொலைபாதனங்களாம். அவன் எப்படியா யாரையாவது என்ன பண்ணுங்களாம், அவனை எப்படியாவது அந்த உயிரை வஞ்சிக்கணும்னு சொல்லி சுற்றி திரிக்கிறான். உலகம் எங்க என்ன பண்றானா? ஆண்டவர் கேட்கிறாரு, யோ மேல கண் வைத்தாயோ உத்தமன்னு எங்கிருந்து வான்னு கேட்கிறாரு. உலகம் எங்கட சுற்றி திரிகிறேன்னு சொல்றான். யாரை வஞ்சிக்கலாம், யாரை ஏமாத்தலாம், யாரை பாவம் செய்ய வைக்கலாம், யாரை பொய் சொல்ல வைக்கிறான்னு பல பேர்த்த சுற்றி திரிகிறான். அவனுக்கு நம்ம எப்படி இருக்கணுங்களா? ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருக்கணுங்களாம். அவன் யாரும் தெரிந்து ஜாக்கிரதையா இருங்க, அவன் தப்பித்துக் கொள்ளுங்க. அதை அழிக்க முடியும், இந்த பாவக்கிரியை அழிக்க முடியும். தேவ உலகத்துக்கு வந்தாரு, அன்று அண்டிக் கொள்ளுங்க, அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க, ஆசை பெற்றுக் கொள்ளுங்க. பிரைஸ் காட் பிளஸ் யூ.